ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டு ஒரு சர்ச்சையாச்சு. அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க, நீங்க படத்தை பத்தி சம்பந்தமா கேள்வி கேளுங்க, வெறும் போஸ்டர் வச்சு எங்களை கேள்வி கேளுங்கன்றீங்க, நாங்க என்ன கேட்க முடியும்? எதுவுமே கேட்கக்கூடாது, நாங்க தான் பேசணும். ஆன்சர்னா ஒரு சின்ன விஷயம் தான் சார். இப்போ நீங்களும் நானும் நல்ல பழக்கம், ஓகே. இங்கே எல்லாருமே இந்த அண்ணன் இருக்காரு. இப்போ நமக்குள்ள ஒரு அடிக்கடி இப்போ பார்த்து பழகி ஒரு நட்பு வந்துருச்சு. அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் எனக்கு அது கோவம் வராது. என்னை வந்து நீங்கள் சீனா கூட சும்மா இருங்கண்ணே அப்படின்றேன், ஓகே. அப்போது ஒரு அதிகம் ஒரு பழக்கமானதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கும்போது அது வந்து அதில் ஒரு ஈகோ வராது, கோபம் வராது. ஆனால் அதிகம் பழகாமல் ஒருத்தட்ட சில, அதுவும் பெண்கள்கிட்ட ஒன்று கேட்கும்போது டக்குன்னு பெண்களுக்கான சுபாவம் அது. இதுவே நீங்கள் அடிக்கடி பழகின ஒரு கதாநாயகிட்ட, பல ப்ரெஸ் மீட்டில் சந்தித்த ஒரு கதாநாயகிட்ட அவங்களுக்கு உங்கள் பேர்லாம் தெரியும். அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது, இப்போ நீங்கள் கேட்குற வச்சுக்கல, என்ன வெயிட் என்னன்ட்டு, ஏன் நானும் குறைக்கணுமா இல்லை கூட்டணுமாம்பாங்க. அது கேட்குறவங்கள பொறுத்து. அறிமுகமேல கேட்கும்போது அது கொஞ்சம் கோவம் வரும். அது பெண்கள்கிட்ட அது அது அதை கேள்விப்பட்டிருக்காங்களே. நீங்க யாரை பத்தி கேக்குறீங்கண்ணே? அண்ணே நீங்க கேக்குறீங்க பேரஸை பத்தி கேக்குறீங்க, என்ன பேரஸ் முட்டா இருக்கான்னு கேக்குறீங்க. நான் தான் போய் சொல்லணும், ஓகே என்ன எப்படி சொல்ல போச்சுன்னு வரணும். அந்த மேடையில சிரிச்சு சந்தோஷமா இருந்த அந்த நடிகை அடுத்த ஒரு மீட்டப்ல இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை அந்த ஸ்பாட்ல ரியாக்ட் ஆயிருக்கலாம்னு நாங்க கேக்குறோம். அது அப்புறம் வீட்டுல யோசிச்சிருப்பாங்க. அவரு கேட்டது தப்பு இல்லைண்ணே, அவங்க கோவப்பட்டும் தப்பு இல்லைண்ணே. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டா 1000 தான் நடிகை இருந்தாலும் பெண் தானே. அப்போ நம்ம ஒரு கேள்வி வந்து அவங்கள வந்து கோவப்படுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆர்கியூ பண்ணிடக்கூடாதுண்ணே. அதானே, கேள்வியும் தப்பு இல்லை, அவங்க கோவப்பட்டும் தப்பு இல்லைண்ணே. இல்லை இல்லை என்ன இல்லை அங்கே அந்த அது ஓகே, அது ஓகேண்ணே. ஒரு 3வது மீட்டிங்கில் இருக்கட்டும். அவங்க ஒரு லேடிஸ் கோவப்படும் போது அம்மா அவங்க மனசு புண்பமாக இருந்தால் மன்னிச்சுங்கம்மா அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அதுதான் மேட்ரு. நான் கேட்ட தப்பு இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ணும்போது அது லேடிஸை போய் ஆர்குமெண்ட் பண்ணணும். அதுதான் அங்கே தான் மிஸ்டேக், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து கேட்டது தப்புன்னு சொல்ல, அவங்க கோவப்பட்டதும் தப்புன்னு சொல்ல, எல்லாம் நியாயம் தான். அந்த ஆர்குமெண்ட் போச்சு வச்சுல, அங்கே தான் அவங்களுக்கு 1000 தான் போகல சார். நீங்கள் மீடியாக்கள் சொல்கிறேன், எந்த ஆடியோ லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பாருங்க, 10ல் ஒரு ஆடியோ லஞ்சுக்கு தான் கதாநாயகி வராங்க, ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு தான் கதாநாயகி வராங்க. நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டு பண்ணிங்கன்னா நீ எதுவுமே வரவே மாட்டாங்க. அவங்க கதாநாயகி வர முடியும். ஏன்னா லேடிஸை நம்ம வந்து அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் அனுசரித்து அவங்கள இதுன்னு போயிடணும். நான் வந்து கேட்ட தப்புன்னு சொல்லவே இல்லை, இப்போ திரும்பி சொல்கிறேன், அவங்க கோபம் தப்புன்னு சொல்ல, அந்த ஆர்குமெண்ட் போனது தான் தப்பாக போச்சு. நீங்க படத்து கேட்பீங்க, நீங்க ட்ரெயிலர் இருக்கு அதை பத்தி கேளுங்க. அதுக்கு சீண்டுங்களா நீங்க? என்னது என்ன இருக்கு? ஏன்னா நான் பல அறிக்கை விடுறேங்க, எனக்கு தெரியும். டெய்லி ஒரு அறிக்கை விடுறேன். எது சொல்லுங்க? ஆமா ஆமா ஆமா, குரல் கொடுக்க சொல்லல. இறந்தவங்க சில அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க, கொண்டாங்கல்ல அவங்களுக்கு கண்ணு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. வித்தியாசம் இருக்கா? அப்போ இறந்து போன 13 பேருக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம், இது உயிரிழந்த நாங்கள் 12 பேருக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம், எல்லாம் ஓகே தான். கொண்டானே அந்த தீவிரவாதிகளுக்கு என் கண்ணம் தெரிவிக்கணும்னு வார்த்தை வருதான் பாருங்க. எந்தெந்த அரசியல்வாதிட்டு வந்து அவங்கள தீவிரவாதின்னு எந்தெந்த வாயிலிருந்து வந்துச்சு பாருங்க. நமக்கு என்னன்னா, அவங்கள தீவிரவாதம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பயங்கரவாதம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் செத்தவனுக்கு அப்படி அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்காதவங்க வாய்கள் வந்து இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க தேவையில்லை. யாரு எல்லாம் தெரிவிச்சாங்களே.
இறங்களும் தெரிஞ்சிருக்காங்க, கண்ணும் தெரிஞ்சிருக்காங்க. அடியோட அழிப்பு ஒரு அமித்ஷா சொல்லியிருக்காரு. என்ன ஒருத்தர் விடமாட்ட சொல்லியிருக்காரு. அது இதெல்லாம் கண்டனம் தானே. அவங்களாம் மொத்தமாக அடிச்சிருங்கிறது என்ன கண்டனம் தான். அது கண்டனத்தோட பல மடங்கான வீரியமுள்ள வார்த்தை. அது நான் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற ஓட்டு உரிமை உள்ள அனைத்து பேரும், அதுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, மொழி இல்லை சார். இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்தியன் சார். அவனுக்கு இந்திய உணர்வு வேணும் சார். எந்த ஒரு இந்தியனுக்கு இந்திய உணர்வு இல்லாமல் நம்ம எதிர்நாடுகள் மேலே விசுவாசம் இருக்கானோ அவன் எல்லாருமே தீவிரவாதிகள் சார். அவன் எல்லாமே பயங்கரவாதிகள் சார். அது பயணம் சொல்கிறேன் சார். நீ இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவிலேயே எல்லா இந்திய மக்கள் வரிப்படத்தை படிச்சுவிட்டு நீ இந்திய மக்களை கொண்டானா அவன் யார் சார்? அவன் பாகிஸ்தானை விட மோசமானவன் சார். எதிர்நாட்டை விட மோசமானவன் சார். அவன் பயங்கரவாதிகள்லாம் பயங்கரவாதி யாருன்னா நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து நம்ம மக்கள் கொள்றோம் சார். என் இந்தியாவை கொள்றவன் பூரா தீவிரவாதிகள் சார். வணக்கம். ஒரே தயாரிப்பாளரோட ஒரே நிறுவனத்துடைய 2 திரைப்படங்களுடைய அறிமுக விழா தான் இது. லத்திகா புரொடக்ஷன்ஸ் சசிகுமார் பாலா அவங்களுடைய தயாரிப்பில் லத்திகா புரொடக்ஷன் சசிகுமார் பாலா அவர்களுடைய தயாரிப்பில் 2 திரைப்படங்கள். உங்களுக்கு மேலே பேனர் இருக்கு, ட்ரம் கார்டு. அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ஜோ ராஜகோபால். அடுத்து சேரநாட்டு யானை தந்தம், அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் பூலோகம் ரவி. இந்த 2 பேருமே 2 பெரும் ஆளுமைகள். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. இந்த திரைப்படத்துடைய ஒரு அறிமுக விழா தான் இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இயக்குனர் பேரரசு சார் அவர்கள், விஜயமுரளி சார் அவர்கள், இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள், நம்முடைய பாண்டி அவர்கள், இன்னும் மற்ற விருந்தினர்கள் எல்லாம் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. முதல்ல ட்ரம் கார்டு அப்படின்ற திரைப்படத்தை பற்றி இங்கே அறிமுகப்படுத்தணும். இந்த ட்ரம் கார்டு திரைப்படத்தில் நானும் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இதோடைய பிரதான கதாபாத்திரமாக நம்ம பாண்டி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதோடைய இளம் வயது ஒரு யூத் கேரக்டரில் என்னுடைய மகன் நடிச்சிருக்கான். இன்னும் நிறைய முக்கியமான நடிகர்கள்லாம், நடிகர் காந்தராஜ் உட்பட நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவங்கள பற்றியான அறிமுகங்கள் நிகழும். ட்ரம் கார்டு அப்படின்னா இன்னைக்கு நிறைய இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்களே. இன்னைக்கு இருக்கிற முக்கியமான சப்ஜெக்ட். சமீபத்தில் கடந்த சில வருடங்களில் இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதனால எவ்வளோ பெரிய நடைமுறை சிக்கல்கள் அனுபவிச்சாங்க. எல்லாருக்கும் ஸ்மூத்தாக போகிறதில்ல. கோடி கோடியாக பணம் வச்சிருக்கவங்க கூட வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு, அது எப்படி போகணும் அப்படின்றத பற்றி எல்லாருக்கும் சொல்ற விதமாக தான் இந்த படம் ட்ரம் கார்டு எடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் மாணவர்களை போய் படிக்கும்போது படிப்புன்ற பேரில் அவங்க வருமானம் பத்தாம ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னு போயிடுறாங்க. மாணவர்கள்லாம் போயிடுறாங்க, மாணவ மாணவிகள் போயிடுறாங்க. அங்கே போய் படிப்பை தொடர முடியாமல் அவங்களுடைய வருமானத்துக்காக அந்த பகுதி நேர வேலைக்காக போகும்போது அந்த பகுதி நேர வேலைகள் அவங்களுக்கு நேர்மையாக கொடுக்கப்படுதா, அதுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கப்படுதா, அந்த பகுதி நேர வேலையில் ஈடுபடும் போது அவங்க சட்டத்துக்கு புறம்பா சில வேலைகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்றத பற்றி இந்த உலகத்துக்கு உரைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரம் கார்டு திரைப்படம். இந்த ட்ரம் கார்டு திரைப்படத்தை ஜோ ராஜகோபால் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது சம்பந்தப்பட்ட வாழ்வியல், இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நேரடியாக இந்த படத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதனால இந்த ட்ரம் கார்டு திரைப்படம் வெளியில் வந்துச்சுன்னா இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அடுத்து பூலோகம் ரவி, அந்த ஜோ ராஜகோபாலை பற்றி சொல்லணும்னா அவர் நிறைய நம்மளுடைய இந்த பஞ்சதந்திரம் இது மாதிரி படங்கள்லாம் கனடா, அமெரிக்காலாம் போய் எடுக்கும்போது அந்த திரைப்படத்துக்காக அங்கே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறது, படப்பிடிப்பு நடத்துறதுக்கான கிரியேட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணுறது, அங்கே லோக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறது, இப்படி ஆளினால் எல்லா விஷயங்களையுமே கமல் சாருடைய படங்கள் உட்பட நிறைய ரஜினி சாருடைய படங்கள் உட்பட நிறைய யூரோப் கண்ட்ரீஸில் பண்ணக்கூடிய நம்முடைய இந்திய படங்களுக்கு நிறைய அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வழிமுறைகள்லாம் பண்ணி கொடுத்தது ஜோ ராஜகோபால் அவர்கள். அவருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் தெரியாத பிரபலங்களே கிடையாது. ஆனாலும் அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வில் இன்னைக்கு முக்கிய திரைப்படத்துடைய முக்கிய இயக்குனராக இருக்கக்கூடிய பேரரசு சார் மற்றும் அரவிந்த்ராஜ் சார், விஜயமுரளி சார்லாம் வந்திருக்கிறது போல அடுத்தடுத்த நிகழ்வில் அவங்கள போல இன்னும் பல ஜாம்பவான்களோடு அடுத்தடுத்த நிகழ்வில் அவர் நடத்தி காட்டுவார், வெற்றிகரமாக நடத்தி காட்டுவார். அடுத்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா அந்த சேரநாட்டு யானை தந்தம், அந்த திரைப்படம் பூலோகம் ரவி அவர்கள் இயக்குனர், பூலோகம் ரவி அவர் செந்தமிழன் அவர்கள்ட்ட வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய படங்கள் நிறைய சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் அது நிறைய படங்கள் டைரக்டர் சங்கர் சாரோட அவருடைய இணை இயக்குனரோட நிறைய படங்கள் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க.
அவருடைய எழுத்து கதை திரைக்கதை வசனத்தில் இந்த சேரநாட்டு யானத்தந்தம் அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து இந்த 2 படத்தையும் வந்து நம்மளுடைய சசிகுமார் பாலா அவர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து தயாரிக்கும் போது இங்கே வந்து அவங்க வந்து கையாளப்படுற விதத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது. அந்த பயத்தெல்லாம் நீக்க வேண்டியது நம்மளுடைய திரைத்துறையோட கடமை, ஊடகத்துடைய கடமை. என்னன்னா அவங்க நம்பி வர்றாங்க, ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னு நம்பி வர்றாங்க. அவங்க முழுமையாக வந்து அவங்க லாபம் பெறலைன்னா கூட அவங்களுடைய போட்ட முதலுக்கு பங்கம் இல்லாமல் அவங்க வந்து இல்லை போட்ட முதலே வரலனாலும் பரவாயில்ல, அந்த திரைப்படத்தை வந்து முழுமையாக எடுத்து அது ஒரு முழு திரைப்படமாக இருக்கின்ற ஒரு திருப்தியாவது எங்களுக்கு கிடைக்கணுங்க அப்படின்ற மாதிரி தான் வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து வந்து முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வர்றாங்க. நம்ம வந்து திரைத்துறையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முறையான திரைப்படத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டோம்னா கூட லாபம் வருது வரலங்கிறத பற்றி அவங்க கவலைப்படல. அதெல்லாம் அடுத்த கட்டம். அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிரத்யேகமான ஒழுங்கான திரைப்படமாக இருக்கணும் அப்படின்றதான் முதல் எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்படி ஒரு திரைப்படம் நான் வந்து இந்தியாவில் போய் பண்ணேன், ஒரு பெருமை மிக்க திரைப்படம் பண்ணேன், இல்லை ஒரு கமர்ஷியல் திரைப்படம் பண்ணேன், அது வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சது அடையலை அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். இப்படி ஒரு திரைப்படம் நான் முழுமையாக எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க போட்ட முதலீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமா அந்த திரைப்படம் இருக்குன்னு விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் தான் லத்திகா புரொடக்ஷன் சசிகுமார் பாலா அவர்கள் வந்து இந்த 2 திரைப்படத்தையும் வந்து அவங்க வந்து முன்னெடுத்து தயாரித்து இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடணும், உலகம் முழுக்க வெளியிடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதோடைய அடுத்த முன்னெடுப்பா இந்த படத்துக்கு இந்த 2 படத்துக்கும் வந்து ஒளிப்பதிவு செய்யக்கூடிய பார்த்திபன் அவர்கள், பார்த்திபன் அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வெரி சீனியர் அசோக்குமார் கேமராமேன் அவங்கள்ட்ட வந்து உட்காருங்க சார். அவங்க வந்து இணை ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சிருக்காங்க. பார்த்திபன் அவர்களுடைய ஒளிப்பதிவுல தான் இந்த 2 திரைப்படமும் இருக்கு. பார்த்திபன் அவர்கள் இந்த படங்கள் தொடங்கப்படும் போதே இவர் ஒரு ஸ்கிரிப்டை வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அவருடைய ஸ்கிரிப்டை, அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில் வந்து இங்கே தான் முத அறிவிக்கப்படுது. அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில் தேங்காய் சீனிவாசன், ஒரு காமெடி படம். அதை வந்து பார்த்திபன் எழுதியிருக்கிறாரு. இந்த தயாரிப்பாளருடைய அடுத்த திரைப்படமா அந்த படம் தயாரிக்கப்பட்டது இருக்கு. நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, நண்பர்கள், கோ டைரக்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. கோ டைரக்டர்ல வேலை செஞ்சவங்க நண்பர்கள், சுடலை கண்ணன், இன்னும் நிறைய நண்பர்களா இருக்கிறாங்க. சுடலை கண்ணன், பிஆர்ஓ கார்த்திக் வந்து அவர்களுக்கும் நன்றி. அவர் வந்து நேத்து தான் இந்த விஷயத்த முன்னெடுத்து நேத்து திடீர்னு சொல்லி வேற ஒருத்தட்ட இந்த டேட் இந்த டயத்தை வாங்கி பிஆர்ஓ யூனியன்ல பதிவு பண்ணி திடீர்னு கார்த்திக் அவர்களுக்கு எங்க படக்குழு சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சிறிய அறிமுகமாக தான் நான் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக உங்க முன்னாடி நான் அமர்ந்தேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி ஆயிடுச்சு. மாற்றி சேர் மாற்றி உட்கார வேண்டியதாகிடுச்சு. ஸோ நம்ம தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்ஓ குணாவோட சாயல் இருக்குது இல்லையா, அதே சிரிப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்கள். இந்த கார்த்திக் வந்து வழக்கமாக வந்து நம்ம இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து முதல்ல ஒரு பிரிவு தேட்டர் நடப்போம், பிரசாத்துக்குள்ளே நடந்தது. இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வெளியில் உட்கார வச்சிட்டிங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவசரமாக பண்ணாமல் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க. ஏன்னா இப்போ டேரக்டர்ஸ்லாம் ஜாம்பவன்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா படத்துக்கு ஒரு மெரிட்டு நல்லா ஏறும். பட்ஜெட்டில் படம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தயாரிப்பாளர் சைடில் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த கார்த்திக் ஏதாவது ஐடியா கொடுத்துருந்தா, இல்லைங்க நல்லா பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு மைக்கு கூட இல்லாமல் ஒரு ஆங்கர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, வச்சுட்டாங்க. இந்த மைக்கு வந்து அவங்களது சேனல்காரங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீ புது பிஆர்ஓ டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண. ஏன்னா அவங்க புதுசு, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த படம் வந்து 2 படம் எடுக்கிறார் ஒரே சமயத்தில். இந்த படத்துக்கு ஊடகத்துறையினர் வந்து உங்கள் படம் மாதிரி நினச்சி, ஏன்னா இதில் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை தான் வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு சவாலாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளான ஒரு வேலையாக இருக்கும். கமர்ஷியல் ஹீரோக்கள் படத்தில் ஒரு ஸ்டில்லை வச்சே நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு ஒன்றும் பெருசாக மெனக்கடன் இல்லை, அது ஆடியன்ஸை ரீச் ஆகிரும். நான்லாம் பேர் மெர்சல் படம் பண்ணும்போது ஒரு ஸ்டில்லு தான் பண்ணோம், அது ஃபுல்லாக தீயாக பற்றி எரிஞ்சுது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ வந்து ஒருத்தர் வந்து புதுசாக வந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்து அது ஃபாரின்லேருந்து வந்து இங்கே எடுத்து டைட்டிலே ஒரு டெய்லி வந்து பப்ளிசிட்டி வர ஒரு டைட்டில், ட்ரம்பை பற்றி வராத நியூஸ் கிடையாது, டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ அதையே அவங்க டைட்டில் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க.
கதையில் போய் அது நெகட்டிவாக இருக்கிறேன்னா அப்போ நாளைக்கு படத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த மாதிரி டைட்டிலு. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த டைட்டில் போகுது இல்லையா, அதனால் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இயக்குநர்களுக்கு வாழ்த்து. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அந்த வெற்றியை நீங்கள் உள்ள ஒரு பெரிய இடத்துல ஒரு ஆடிட்டோரியத்தில் கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் படக்குழுவினருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எங்கு சென்றாலும் நான் தமிழை மறக்க மாட்டேன் என்பது போல் தன் தாய்மொழியாம் தமிழுக்காக தமிழ்நாட்டிலே இங்கே கனடாவிலிருந்து இங்கு படத்தை தயாரிக்கிறேன் என்று சொன்ன அன்பு நண்பர் சசி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்ங்கிறது. அது நம்மளால் எங்கே போனாலும் நம்மளை விடாது, அது துரத்திக்கிட்டு வந்துடும். அற்புதமாக ஒரே நேரத்தில் 2 படங்களை தயாரித்திருக்கிறார். அது இன்னும் கூடுதல் சிறப்பு. 2க்கும் அற்புதமான 2 இயக்குனர்கள், நம்ம ராஜகோபால் சாரும் பூலோகம் ரவி அவர்களும் 2 பேருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம முரளி சார் சொன்ன மாதிரி ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறது அந்த ட்ரம்ப்போட படத்தையே போட்டு ட்ரம்ப் கார்டுன்னு போட்டோன்னு தான் சரி, இது படத்தில் ஏதோ ஒரு பொடி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், துருப்புச்சீட்டு. அது துருப்புச்சீட்டு இல்லை, ட்ரம்ப்போட துருப்புச்சீட்டு அப்படின்ற மாதிரி. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு உலக அரசியலை இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதில் அவர் சொன்ன மாதிரியே அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ தான் நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் கேஸில் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தோம் காலையில். ஏன்னா அந்த அரசியல் படங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெஃபினட்டாக. ஏன்னா இது உலக அரசியலை பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கணும். சேரநாட்டு யானை தந்தம் அவரை கேட்கவே வேண்டாம். சேரநாட்டு யானை தந்தம் நிச்சயமாக ரவி சார் அற்புதமாக பண்ணியிருப்பார். ஏன்னா அவரோட எனக்கு நல்ல நட்பு உண்டு, பழக்கம் உண்டு. அதனால் நிச்சயமாக அவர் நல்லா பண்ணியிருப்பார். 2 படங்களும் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். நீங்கள் மேன்மேலும் தமிழில் படங்கள் எடுக்க வரணும். நம்ம பாண்டிமாய் தமிழ் நடிகர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, படத்தை சரியான நேரம் பார்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி படம் பண்ணுறது பெருசு இல்லை, அதை வெளியில் கொண்டுட்டு சேர்க்கறதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயமா இருக்குது. 2 படங்கள் வச்சுருக்கீங்க, அதனால் கரெக்டான நேரங்கள் பார்த்து, காலங்கள் பார்த்து அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சசி அவர்கள் இன்றைக்கி 2 படம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போல்லாம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறது இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது. 2 படங்கிறது இது சவால் இல்லை, அவருடைய நம்பிக்கை, துணிச்சல், இன்னொன்று சினிமா மீது உள்ள காதல், ஈடுபாடு, இதுதான் அதை வெளிப்படுத்துது. 2 படம் டைட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரம்ப் கார்டு சொன்ன மாதிரி ட்ரம்ப் வம்புக்கு அமலுக்கிற மாதிரி இருக்குது. அவர் நம்மளை வம்புக்கு வச்சார், நம்ம அவர் வம்புக்கு இருக்கிறோம். அடுத்து சேரநாட்டு யானை தந்தம், டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேரநாட்டு யானை தந்தம்ங்கிறது ஒரு டைட்டிலை யோசிக்க வைக்குது. அது முழுக்க காதல் கதை. இது சேரநாடு, ட்ரம்ப் கார்டு அயல் நாடு. 2 நாடு. ஆமாம், 2 நாட்டை வச்சு எடுத்துருக்காங்க. ட்ரம்ப் கார்டு இப்போ நம்ம உண்மையிலேயே இப்போ தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கே தேவைப்படுற ஒரு விஷயம். முன்னெல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறது தான் ஒரு போதையாக இருந்துச்சு. இங்கே டாக்டருக்கு படிப்பாங்க, வெளிநாட்டில் போய் டாக்டர் இருக்குங்கிறது பெருமையாக நினைப்பாங்க. அது மாதிரி ஐடி கம்பெனி எல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது போதையாக இருந்தது. இப்போ வெளிநாட்டில் படிக்கிறதே போதையாக போச்சு. அது நல்லதா இல்லை ஆபத்தானதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஆபத்து தான். உங்களுக்கு உலக அளவில் நீங்கள் இப்போ எல்லா நாடுகள்லையும் விரும்புகிற
வேலைக்கு விரும்புகிற ஆள் யாருன்னா நம்ம இந்தியர்கள் தான். இந்தியர் தான் அறிவாளிகள். இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் வெளிநாட்டு படிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே படித்தவங்களுக்கு தான் அவங்க ஆர்வமாக அங்கே கூப்பிட்டாங்க. இன்னும் அது பெரிய ஒரு ஆபத்தும் இருக்குது. அதுதான் இப்போது அமெரிக்காவில் நடந்த ஆபத்து. அதெல்லாம் கதை சொல்வார்னு நினைக்கிறேன் டைரக்டர் ராஜகோபால் அவர்கள். துபாய் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு காலத்தில் துபாயில் இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க பூரா வரவேற்பாங்க. அப்படியே வேலைக்கு சேர்க்குறதுல அவ்வளவு ஈஸியாக கிடைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. அங்கேயே தங்க வைப்பாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ரோடு வேலை, பாலம் கட்டுறது, இப்படி நிறைய கூலி வேலைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஆளை யூஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே நம்ம ஆளுக்கெல்லாம் இப்போ துரத்துறாங்க. இப்போ இதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கான வேலைகளை முடிஞ்சு போச்சு. ரோடு போடுறது, பாலம் கட்டுறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த இந்தியர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இன்னைக்கு அவங்களாம் இன்னைக்கு அவாய்ட் பண்ணுறாங்களா. அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்ம நாட்டில் படித்து நம்ம நாட்டில் வேலை பார்த்து நம்ம அப்பா அம்மாவோட, நம்ம மக்களோட, நம்ம உறவோட வாழ்கிற மாதிரி வாழ்க்கை இருக்காது. அதுக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை. நம்ம அப்பா அம்மா இழந்து, உறவுகளை இழந்து, நிம்மதி இழந்து எல்லாம் வெளிநாட்டில் போய் என்னென்னா ஒன்றுமே இல்லை. வெளிநாட்டுக்கு எல்லாருமே சொல்கிறேன், அனாதைகள். அங்கே வேலை பார்க்குறவங்க சரி, படிக்கிறவங்க சரி, ஒரு அனாதை மாதிரி தான் இங்கே இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாதியை அனாதையாக ஆக்கிறோம். அந்த கதையத்தை ட்ரம்ப் கார்டு சொல்ல வராங்க. 2 தான். இந்த குழந்தைங்க ப்ளே ஸ்கூல்னு சேர்க்குறாங்க. அது தவிர்க்க ஆரம்பிச்சோன்னே சேர்த்துறாங்க. இப்போலாம் எந்த வயசில் அப்பா அம்மா அரவணைப்பில் இருக்கணுமோ அந்த வயசில் ப்ளே ஸ்கூல் போட்டு ஒரு 3-4 வருஷம் அதில் அப்பா அம்மா பிரிஞ்சிடும். அப்புறம் எந்த வயசில் பசங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அப்போ அதில் வெளிநாடு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிக்கிறோம். அப்போ பிள்ளைகளை பற்றி பிரயோஜனம் இல்லை. அந்த நிலமை இன்றைக்கி வெளிநாட்டில் படிக்கிறது. அதை கொஞ்சம் இந்த கதை கேட்கும்போது லைன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நல்ல லைன், இப்போ தேவையான லைன் தான் ட்ரம்ப் கார்டு. ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறதுக்காக டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து சேரநாட்டு யானத்தந்தம், அவர் கதையை சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு, லீக் பண்ண மாட்டேங்கிறாரு. லவ் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் சொன்னால் நான் காப்பி அடிச்சிருவேன்ட்டு இப்போ தான் கதை சொன்னால் போதுமே, நம்ம வேற மாதிரி டெவலப் பண்ணிடுறோம்ல. அதனால் பயத்தில் இவர் டைரக்டர் வர இருக்கார், இவர் கதை அடிச்சு போயிடக்கூடாங்கிற கதை சொல்ல மாட்டேட்டாரு. சார் லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிட்டாரு. அப்போவே கதையில் விஷயம் இருந்தால் தான் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால் பூலம் ரவி வந்து நான் நல்ல விஷயம் ஒன்று வச்சுப்பேன் நினைக்கிறேன். அந்த 2 படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து குடி சசி அவர்கள் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கணும். அது வாழ்த்துக்கள். ஸ்பெஷலாக நம்ம ஆர்பிஓ நேற்று பிளான் பண்ணதுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு செய்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சொன்ன மாதிரி கனடாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மலையத்தை சேர்ந்தவன் தான் நான். கனடாவில் போய் குடியேறி அங்கே சில நிகழ்ச்சி அதுகள்லாம் செய்து நம்ம ராஜகோபால் சார் கதையை சொன்னார். இதுக்கு முதல்ல நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், மௌனித்த பொழுதுன்னு சொல்லி. அதில் தான் நான் ஒரு ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆனது. அதுக்கு தயாரிப்பாளர் டைரக்டர் மிஸ்டர் சுதாகரனாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதில் என்னை அறிமுகப்படுத்தி என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அது மூலமாக இவரை என்னை அப்ரோச் பண்ணி இவர் மூலமாக மிஸ்டர் புலவமண்ணை மீட் பண்ணி ஒரு வித்தியாசமாக செய்யணுன்றதுக்காக வேண்டி செய்திருக்கிறோம். கட்டாயம் அந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி படமாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கிறேன். எனக்கு பெருசாக இந்த இதில் பேசி பழக்கம் இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல். அனைவருக்கும் வணக்கம். பெருமைக்கோ பேருக்கோ நான் இங்கே வரவில்லை. ஒரு சினிமா தயாரிக்கணும், இவர் போல் ஒரு டைரக்டர் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது நிறைவேற இருக்குது. மற்றபடி வெறும் நான் பேசி யாரும்
கேட்கக்கூடிய நிலையில் இருந்தால் கேட்கலாம். ஆனால் இந்த நிலையில் நான் பேசுகிறதுக்கு கூச்சமாகவும் அடக்குமுறையுமா இருக்கிறபடியால் அடுத்ததை நீங்கள் பேசிக்கோங்க. சரியானது? அதை அவர் சொல்லிட்டார் இல்லையா? ட்ரம்ப் கார்டு அவர் தான் டைட்டில் வச்சு கூப்பிட்டாரு. நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார், ட்ரம்ப் கார்டுன்றது உலகத்தில், அதாவது இலங்கை, இந்தியா, மலேசியாவிலிருந்து படிக்க சென்ற மாணவர்கள் எப்படி அவங்க போய் தங்களுடைய இனத்தவர் தாய் தந்தையரின் பணத்தில் படிக்கும்போது ஏற்படும் சில ஏமாற்றங்களால் அவங்க வெளியில் வேலைக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்மவங்களே கடைகளையும் பிஸ்னஸையும் வைத்திருக்கவங்க அவங்களே ஒரு அடிமையாக வேலை செய்கிறாங்க சில இடங்களில், எல்லா இடமும் இல்லை. அதை இங்கே குறிப்பிட்டு மேலும் படிக்க வரும்போது நேர் வழியாகவும் ட்ரம்ப் காட்டுன்றது அதுதான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நேரே வாங்க, உங்களுக்குரிய பாதை தெரிஞ்சிருக்கு, கள்ளமாக வராதங்க, அதால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இழக்க நேரிடும் என்று சொன்னபடியாக தான் நான் இந்த ட்ரம்ப் கார்டு வச்சுருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மொழி ஜாதி எல்லாம் கடந்து வாழ்கிற ஒரு நாடு கனடா. அங்கே எல்லாருக்கும் உரிய சமம், உரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அதே மாதிரி உலகத்திலிருந்து வரும் மாணவர்கள் இங்கே இந்திய மாணவர்களுக்கும் அதே மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க வேணும். வல்லரசாக வேண்டும் என்ற பேரரசின் ஆசையின்படி நம் இந்தியா படிப்பிலையும் செல்வத்திலையும் திளைத்து மேல்நாடுகள் போல் வளர்ந்து மாணவர்கள் வெளிநாடு செல்லாமல் இங்கேயே தங்கள் படிப்பை முடித்து இந்த நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய கர்மங்களை செய்ய வேண்டும், தங்கள் ஆற்றலை இந்த நாட்டுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசையும் ஒரு முயற்சியும். தேங்க்யூ. நாயகனே கேளுங்கள். அதான் மோடி இப்போ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, எல்லா உலகமும் அவர் இந்தியாவோட தெரிஞ்சிருச்சு, அவர் முயற்சி எடுக்கலாம்ல, அந்த மாதிரி ஏதாவது தகவல்? அதுக்கு பிஜேபி தான் இங்கே அடுத்த கட்டத்தில் போயிட்டு இருக்கு. பீகார்ல நேற்று கூட அவங்க வின் பண்ணிட்டாங்க, ஸோ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்படின்னும் போது மோடி கிட்ட நேரடியாக பேசக்கூடியவர்கள் அவங்களே இங்கே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இங்கே இருக்க ஸ்டேட்ல இந்தியாவில் இருக்கிறதுக்கும் சரியான ஒரு பாதையை அமைக்கலையே, அப்புறம் எப்படி அமெரிக்காவில் போய் அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசக்கூடிய சந்தர்ப்பம் மக்களாகிய நாம தான் ஏற்படுத்த வேணும். சூப்பர். என் அப்பா என்ன படிக்க வச்சா, அவர் ஏதும் அங்கே என்ன நடந்தால் அவர் இங்கத்திய அரசியலில் நுழைந்து அவரால் தான் பேசப்பட வேண்டும் மொழிய, நாம் அங்கிருந்து பேச முடியாது. எங்கே போனாலும் தமிழர்கள் அடிக்கிறாங்க, அது பெரிய ஒரு இதுவாக இருக்குல்ல தமிழ்நாட்டு சார்ந்து. என் பக்கத்தில் ஸ்டேட்டு கர்நாடகா போனாவே சண்டை வருது, ஆந்திரா போனால் சண்டை வருது. அப்போ நம்ம வெளிநாடு போய் நம்ம படிக்கும் போது அங்கே இருக்கவும் நம்ம தாக்க மாட்டாங்க, நம்மளுக்கு எங்கேயுமே பாதுகாப்பே இல்லையே. சார், நீங்கள் அமெரிக்கா, கனடா, யூரோப்பில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியர்களுக்கு சில வெள்ளைக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, தெரியுமா? நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய உணவு முறை, அதெல்லாம் அவங்களுக்கு சில வேளை அருவருப்பை தருகிறது. கையால் சாப்பிட்றது, மசாலா போட்டு சமைக்கக்குள்ள, தெருவில் அவங்களோட தெருவில் போகக்குள்ள நம்ம வீட்டில் இருந்து இந்த மனம் வாடுறது, இதெல்லாம் சில வேளை அவங்களால சகிக்க முடியல. ஆனால் அவங்க அந்தந்த நாட்டுக்கு போனால் நாமளும் அவங்களோட சேர்ந்து நடைமுறையை அடாப்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கிறது தான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். சார், உங்களோட கேள்வியிலேயே பதில் இருக்குது. இப்ப நம்ம நாட்டுல அதே படிப்பு இங்க இருக்குமென்னா ஏன் போகணும்? அதான் இந்த நம்ம பாண்டி என்ன சொல்றான்னு ஒரு கட்டத்துல ஒரு காட்சி, அவங்க ஒரு மெக்சிகன் போர்டர்ல இருக்காங்க. அப்ப இவர்கிட்ட இன்னொரு பையன் கேட்கிறான், நாம ஏன் இப்படி கஷ்டப்பட்டு போகணும், ஏன் நம்ம நாட்டில் இந்த படிப்பு இல்லையா? அப்போ இந்த நாட்டு அரசியல் அவரால் சில இது பேசப்படுது. அது நம்முடைய மாணவர்கள் அதை பற்றி உணர்ந்து கொள்ள அது அவர்களுடைய மேல் படிப்புக்கு போகிறதா இல்லாத இங்கேயே படித்து இங்கேயே உழைக்கிறதான்றதை அவர்களாகவே டிசைட் பண்ணணும். இப்போ ட்ரம்ப் கார்டுன்றது ட்ரம்ப்
அடிச்சு திறத்தில் எல்லாரையும். நீ இல்லீகலாக போனவர் தானே போக சொல்கிறாரு. ஸோ அதால் வந்துட்டு நாம் அவரையும் தப்பு சொல்லிடலாது. ஒரு கட்டத்தில் ஒரு சீன் சார், இவர் போய் கள்ளத்தனமாக அமெரிக்காவுக்குள்ளே போகிறாரு. ஒரு கிராமத்தில் போகிறாரு. போனோடனே அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு வெள்ளைக்காரம்மா வயது போனம்மா உட்கார்ந்துருக்காங்க. இவர் மூடியை போட்டுட்டு, அம்மா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோன்னே அந்த அம்மா பேசுகிறதே சரியாக இருக்குது. எப்படின்னா, நீ உனக்கு இப்போ தேவை பசியார உணவும் தங்க இடமும். அந்த இருக்குது, அந்த ஒரு சர்ச் இருக்குது, நீ போய் தங்கலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேர்மையை பாருங்க. அவ சொல்கிறா என்னென்னா, நீ நேரே வந்தால் நான் என் வீட்டில் சாப்பாடு தருவேன், நீ கள்ளத்தனமாக வந்திருக்கா, அதால் நீ போன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறா. இவர் தடுமாறி விழுந்துட்டு வச்சாடுறா ஆப்புன்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. ஓடக்குள்ளே அவர் சொல்லிட்டு போகிற வசனம் அந்த அம்மா செய்ததுன்னு சரிதான். நம்ம ஆட்கள் போய் படிக்க முடியலையே, அதுவே நம்மளால போக முடியல. இல்லீகலா ஏன் அமெரிக்காவுக்குலாம் நம்ம போனோம்? இங்கேயே படிப்புக்கு சரியான இது இல்லையே சார். அது மாயை. இங்கே காசு கட்டணும், எந்த சீட் வாங்கினாலும் காசு கட்டணுமாச்சே. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல காசு கட்டணுமாச்சே, எப்படி கட்ட முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல் எங்க இருக்கு? அதுவே இங்க சரியா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் ட்ரம்ப் கிட்ட போறீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க? அது அவரு உள்ளூர் நாட்டுக்கு வாங்க. ஆரம்ப படிப்புக்காக போகலையே, மேல் படிப்புக்காக தானே போறாரு. படிப்பாங்க சார், இங்கே சரியான முறையா இல்லையேன்னு சொல்றோம். சரி, நீங்க இங்கேயே எடுத்துங்க. டாக்டர் படிப்புக்கு நீட்டுக்கு ஒன்று வச்சிருக்காங்க. அடுத்த படத்துல எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல இருந்து எங்க பசங்க போகுது ஐயா? அடுத்த படத்தை அவர் கேட்ட கேள்விக்கு அடுத்த நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்த படத்துல நம்ம இதுக்கான இங்க இது அது மோடி ஐயா காட்டு சொல்றாங்க. சரி, அதுக்கான பதிலா பாண்டி சொல்லுவாரு. அதுதான் ஒண்ணு இல்ல, அது வந்து சவரா, அது வந்து ட்ரம்ப் கார்டுன்றது வந்து யூஎஸ்ல சொல்றது. நீங்க சொல்ற கணக்கு அடுத்து மோடி ஐயா வச்சு ஒரு கார்டு போடுறாங்க. அந்த கார்டுல அந்த படத்தை பத்தி எல்லாம் சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிருக்காரு இல்லையா? சோ அது அடுத்து அதுக்கும் இருக்கு, முதல்வர் பத்தி அது ஒரு கார்டு 3வது படமா எடுக்க வேண்டியதான். அப்புறம் நீங்க யார் யாரெல்லாம் மாவட்ட ரீதியா கேக்குறீங்களோ அதுக்கு ஒரு படம் எடுப்பாங்க. இவர் வேற வேலை என்ன, படம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. எடுப்போம், கவுன்சிலர் வரைக்கும் போலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து எல்லாத்துக்கும் எப்படியாச்சும் இதன் மூலியமா ஒரு வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம் மட்டும் சொல்லணுன்ட்டு. இப்போ என் பேர் வந்து பூலோகம் ரவி. என் பேர் ஏன் பூலோகம்னா, எங்கள் அம்மாவோடைய பேர் வந்து பூலோகம், அதனால பூலோகம் ரவின்னு வச்சிருக்கிறேன். எல்லாரும் பூலோகம் படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்தப்ப நான் தான் டைரக்டர், நிறைய பேர் என் நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. அதனால நிறைய பேர் பூலோகம் ரவின்னா நீங்கள் என்ன பூலோகம் படத்தில் ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. என் பேர் வந்து பூலோகம் ரவி, வந்து எங்கள் அம்மா பேர் வந்து பூலோகம், அதனால பூலோகம் ரவி. பல நாள் ஆசை திருநாளாச்சு, அதுதான் என்னுடைய பல நாள் ஆசை வந்து இப்போ திருநாள் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாருன்னா ராஜகோபால் சார், அதுக்கப்புறம் சசி சார், அவங்க தான் என்னுடைய கடவுள்கள், வணக்கங்கள் எல்லாமே. சபைக்காக அப்படின்னு கிடையாதுங்க. எவ்வளவு வழிகள், எவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு நிறைய எனக்கு தெரியும். ஒரு படம் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சார் வந்திருக்காரு இல்லைங்களா, இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து நமக்கு படம் பண்ண வராங்க, தமிழ் படம். ஆனா அவங்க மறுபடியும் 10 படம் பண்றேன், 20 படம் பண்றாங்க, பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா இவருக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, இவர் மேற்கொண்டு 10 படம் பண்ணுவார். ஏன் பண்ணுவார்னா, இந்த சேர நாட்டு யானை தந்தம் ஹிட் ஆக்குவேன், அவரு அதை பணம் சம்பாதிப்பாரு. என்னை மாதிரி இயக்குநர்கள் 10 பேர்த்த உருவாக்குவார் கட்டாயம். இது வந்து இப்ப சொல்றத மற்ற சேரநாட்டு யானை தந்தம், ட்ரம்ப் கார்டு எப்பப்பெல்லாம் பிரஸ் மீட் நடக்குதோ அப்பெல்லாம் நீங்க கேட்கறப்ப நான் சொல்லுவேன். இவ்வளவுதான். தேங்க்யூ. அன்பு உறவுகளுக்கு அண்டு பத்திரிகை உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாரும் மாலை நேரத்தில் சந்திச்சதில் மகிழ்ச்சி. ட்ரம்ப் கார்டு இந்த படத்தில் வந்து நான் ஒரு முதன்மை கதாபாத்திரம் எனக்கு இயக்குனர் திரு ஜிஓ ராஜகோபால் சார் கொடுத்துருக்குறாங்க. அண்டு அதுக்கு தயாரித்து ஒரு நல்ல சம்பளத்தை வந்து சசி சார் கொடுத்துருக்காங்க. அந்த டீம் எல்லாருக்குமே நன்றி. இங்கே வந்து சிறப்பித்த எங்களுடைய திரை
ஜாமவான்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சகோதரர் பூலகம் ரவீனனுக்கும் என்னுடைய நன்றி. திரு கார்த்திக் சார் அவர்களுக்கும் நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்கும் நன்றி. கணேஷ் பாபு அண்ணன், ஜிஎம் சாருக்கு, ஜிஎம் குமார் சார் எல்லாருக்கும் நன்றி. உங்களோட பயணிக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து உதவும் மனிதம் என்னுடைய அறக்கட்டளை மூலிமா வந்து ஒரு முன்னெடுப்பில் இலங்கையிலேருந்து ஒரு 4 மாணவிகள் வந்து சைதாப்பேட்டில் இருக்க அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் வந்து படிக்க வச்சுருக்கேன். இது வரைக்கும் வந்து ஒரு 75 பேர்கிட்ட நம்ம படிக்க வச்சுருக்கிறோம், ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் தமிழர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை இயங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த படிப்பினுடைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க நாட்டில். இப்போ இலங்கையிலையும் வந்து இப்போ அண்ணன் சசி சாரும் ராஜகோபால் சாருமே இலங்கை தான். அக்கரைப்பற்றுன்ற இடத்துலேருந்து ராஜகோபால் சார் இருந்திருக்கிறாங்க. நியூரெலியாவில் வந்து சசி சார் இருந்திருக்கிறாங்க. மலையகம் வந்து இலங்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் போய் சம்பாரித்து தன்னுடைய ஊர்களையும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மலையகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றத ஒரு இலங்கையில் உள்ள திரு ட்ராட்ஸ்கி ஜட்ஜ் ஐயா அவங்க மூலிமா அந்த விஷயங்கள் தெரிவிக்கும் போது நிறைய பிள்ளைகள் வந்து படிப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு என்னை நிறைய பேர் கேட்டாங்க, இந்தியாவிலே கஷ்டம் இருக்குது, நீ எங்கடா இலங்கையில் போய் செய்கிறேன்னு கேட்டாங்க. அப்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், வாய்ப்பு கிடைக்குது இன்றைக்கி இலங்கையில், நாளைக்கு இன்னொரு இடத்துல இலங்கை இல்லாமல் வேற ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் அதை செய்யலாமே, ஏன் இந்தியாவுக்கு தான் செய்யணும்னு கிடையாது. எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. எனக்கு அந்த காலேஜ் சீட்டை ஃப்ரீயாக கொடுத்த அன்னை வேளாங்கண்ணி சேர்மன் திரு தேவானந்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 20 சீட் கொடுத்தாரு, இந்த முறை வந்து 4 சீட்டு தான் கிடச்சிருக்கு. அடுத்த வருஷமும் 20 சீட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. படிப்பு எப்படி கிடைச்சாலும் அது வந்து அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் என் தங்கச்சியை நான் கிராஜுவேட்டாக படிக்க வச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அதனால் வந்து இந்த கல்வி மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. கல்வி இல்லைன்னா ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் அப்பப்போ தரங்கி கீழே விழுகிற மாதிரியே ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும். அதனால் இந்த கல்வி ரிலேட்டடான விஷயங்களை எப்பயுமே எனக்கு மனசில் ஒரு ஆதங்கம் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா சமூகத்துலேருந்து எடுக்கிறோம், சமூகத்துலேருந்து சம்பாதிக்கிறோம், இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. அதனால் கடல் கடந்து வந்து நீங்கள் தயாரிக்கிறது சார் உங்களை மாதிரி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி சினிமா பத்திரிகை எல்லாருமே வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பட்ஜெட் படங்கள் பெரிய பண்ணுறவங்க வந்து ஒரு சில பேர் தான். ஆனால் சினிமா உலகம் வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு தயாரிப்பவர்கள் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா எங்களை மாதிரி கலைஞர்கள் யாருமே பிழைக்க முடியாது. நான் வந்து விஜய் கிடையாது, விஜயண்ணா கிடையாது, அஜித் சார் கிடையாது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாமே ஏன் இந்த படம் நல்லா இல்லை, ஏன் இந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. சில காலகட்டங்கள் சர்வைவலுக்காக கடந்து போக வேண்டியது இருக்கும், சில காரணங்கள் சில விஷயங்களை அந்த படைப்புக்காக உன்னதமாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது அந்த சூழல் தான் தீர்மானிக்கிறதே தவிர நீ ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்க, நீ ஏன் இந்த படத்தில் இல்லாமல் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அண்ணன் பூலகம் ரவியனை வந்து இந்த நேரத்தில் அந்த கண் கலங்க வந்தார், அதை நிறுத்திட்டார். என்ன காரணம்னா இந்த சேரநாட்டு யானத்தந்தம் படத்துக்காக அவர் பல நாள் ரிலீஸுக்காக போராடி இருக்கிறார். அந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. அப்படின்னும் போது ஒரு இறைவன் வந்து ராஜகோபால் சார் மூலிமா சசி சார் அனுப்பி அவருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் பிரபஞ்சம் செய்யக்கூடிய விஷயம். அப்போ இப்போ நம்ம பிஆர்ஓ அண்ணன் தலைவர் சொன்னார், இங்கே குறைகள் நிறையா இருக்குது. உண்மையிலேயே இது குறைகள் தான். ஏன் இதை நிறையா பார்க்கக்கூடாது, இந்த மைக் வச்சது தப்பு தான், இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சது தப்பு தான். ஆனால் சிஸ்டம் நேற்று நைட்டு தான் இவங்க சார் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட். அந்த ஒரே நாளில் இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ண கார்த்திக் பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது கிடைச்ச இடம் இவ்வளோ தான். இன்றைக்கி பழைய சோறு தான் கிடச்சிதுன்னா அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம். நாளைக்கு பிரியாணிக்காக தான் உழைக்கணும். சினிமாவில் எல்லாருக்கும் பிரியாணியும் கிடைச்சிடாது, பழைய சோறும் கிடைச்சிடாது. நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஷர்ட் போட்டிருப்போம், உள்ள ஜட்டி கிழிஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தனுக்கு உள்ள இருக்க கலைஞர்களுக்கு தான் தெரியும். அதனால இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்குமே அது பொருந்தும். அதனால தயவு செய்து எப்பயுமே குறை இந்த உலகத்தில் குறை இல்லாமல் கிடையாதுங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவாக அணுகி அந்த விஷயத்தை இப்போ ட்ரம்ப் கார்டு போட்டுக்கலாம். எனக்கே பயம் இருந்துச்சு, ட்ரம்ப் கார்டு நாளைக்கு யூஎஸில் போகும்போது எங்கேயோ உள்ள விட்டுற மாட்டாங்களோ அப்படின்னு. உண்மையிலே அதெல்லாம் கிடையாது. அவர் செய்த விஷயம் சரி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படமாக இருக்குது. ஏன்னா எதிர்த்தரப்பை சகோதரர் கேட்டார் கேள்வி நாயகன் நம்மளுடைய அவரை தான் முன்னாடி எப்பயுமே கூட்டு வந்து என் படத்தப்ப உங்களை முன்னாடி பக்கத்தில் வச்சு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு உங்களை நான் வந்து பேட்டி மற்றவங்களை கேட்க வைப்போம். இல்லை கேள்வி கேட்டாலும் தெரியும். அந்த பக்கத்துலேருந்து பார்க்கறது வேற, இந்த பக்கத்துலேருந்து பார்க்கறது வேற. அவங்களுக்கும் பொறுமை வேணும். சில படம்லாம் நல்லாவே இல்லாமல் சொல்கிறாங்க, காரி துப்புறாங்க, டே இந்த படம் நல்லா இல்லைன்னு. நம்மளும் படம் பண்ணுறோம் துப்பிட்டு போகிற துப்புற மாதிரி எடுத்து அவர் எப்படி பார்ப்பாருன்னு தானே கேட்குறாங்க. ஆடியன்ஸ் எப்படி வருவான்றதே கரெக்டான கேள்வி தான். இன்னொன்று பத்திரிகையில் கேள்வி கேட்கறதுக்கு தான் நம்ம பதில் சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக சொல்லுவோம், இல்லை கத்தி சொல்லுவோம், இல்லை சிரிச்சு சொல்லுவோம். அதை ஜாலியாக இந்த மொமெண்ட்டோட அதை முடிச்சுட்டு போயிட்டா நல்லது. திருப்பி அதை போய் இன்னொரு இன்டர்வியூவில் போய் அதை வளர்த்துட்டு நீ தப்பு நான் தப்புன்னு சொல்கிறேன். அந்த தப்பை பார்க்காம சரியை பார்த்துக்கிட்டே இருந்தால் எல்லாரும் சரியாக இருந்தாலே எல்லாமே சரியாக நடக்கும். இப்போ சகோதரர் கேட்டார் அடுத்த படம் மோடி ஐயா வந்து ஏன் இந்தியாவிலே படிப்பு இல்லைன்னு. இப்போ தான் முயற்சி வந்துக்கிட்டு இருக்குல்ல.
முன்னாடி இருந்து ஒரு சாலை வசதிகள்ல போகும்போது நான் சிம்பிளா சொல்லுவேன் நண்பர்கள்ட்டலாம், ஐயா நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது தெரியும். அப்படியே ரோட்ல டம் டிங்குன்னு ஆடி வீட்டுல போயிட்டு போனோம்னா வீட்டுல மனைவி என்னங்க சாப்பிடுறீங்க, என்னடி சாப்பிட்ற, அப்படின்னு சொல்லுவோம். அதே ஸ்மூத்தா போய் வெள்ளக்கார மாதிரி ஃபாரின்ல லண்டன் ரோடு மாதிரி போயிட்டு என்னங்க சாப்பிட்றீங்கன்னா நீ செய்தா செல்லாம் நாங்கள் எதை வேணா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்ற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லாருமே முயற்சிக்கிறோம். அப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கொழும்புல போய் நான் வந்து இப்போ இருந்தேங்க, ரோட்ல ஒருத்தர் குப்பை போடலைங்க, இங்க போகும்போதே காரி சப்புன்னு துப்புறான். அப்போ இங்க தாண்டி இன்னும் கஷ்டப்படுது அங்க உள்ள. இல்ல நான் சொல்லிடுறேன், இல்ல இப்ப நீங்க பத்திரிகைகள்லாம் கேள்வி கேட்டதுக்கும் எங்களுடைய படைப்பு ஒருத்தர் வந்து அவருடைய குறைய சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயா நீங்க காலி பண்றதோடயா நான் காலி பண்ண போறேன். நீங்க ஒவ்வொரு அந்த கேள்வி நாயகன் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அவர் சவுண்ட தான் கேட்பேன். ஐயா போறீங்களா ஒரு குண்டுன்னு 3 பேர் தான் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு, மறந்துட்டேங்க. இதான இல்ல அதனால என்னன்னா படிப்படியா தாங்க எல்லாமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தான் செய்ய முடியும். ஒரே நைட்ல ஓவர் நைட்ல எதையுமே மாற்ற முடியாது. இப்போ இந்த படம் சொல்ல வர விஷயம் என்ன, ட்ரம்ப் கார்டு அப்படின்னா துருப்புச்சிட்டு டைரக்டர் ஆர் பார்த்திபன் ஐயா தான் அவருக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்றது பெரிய விஷயம். இந்த டைட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது கதைக்கும் அதுக்கும் ஒத்து போனதுனால அவர் இந்த விஷயத்த வச்சிருக்கிறாரு. நானும் அதில் ஒரு மாணவனாக நடிக்கிறேன். என்ன எப்போ கூட சொன்னாங்க வயசு 40 ஆயிடுச்சு இன்னும் மாணவனாகவே நடிக்கிறேன்னு. ஸோ நம்ம அந்த சத்யராஜ் சார் சொல்கிற மாதிரி தான் இன்னும் குழந்தையாவே இருக்கிறோம் அப்படின்னு, இருக்கிற வரைக்கும் இருப்போம், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவோம், அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய உறவுகளுக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்திபன் சார், எடிட்டர் சார் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ஒரு படம் உருவாகணும், அந்த படம் சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பொறுப்போடு இந்த யூனிட் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நானும் அதில் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விரைவில் இந்த படத்தினுடைய இப்போ அறிமுக விழா தான் லத்திகா ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரிக்கிறான்ற அறிமுக நிகழ்ச்சி தான் இது. கண்டிப்பாக ஒரு சார் சொல்கிற மாதிரி நம்மளுடைய கேள்வி நாயகன் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ட்ரெயிலாகவும் நல்ல படமாகவும் வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக உழைக்கிறதுக்கு இப்போ இருந்து ஆயுத்தமாக வரும். ஏன்னா உங்கள் கேள்விகள்லாம் அவன் மனசில் இருக்குது, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அது இயக்குனர் தான் சொல்லணும், ஏன்னா அவர் சார்ந்த விஷயங்கள் இருக்கனால அந்த ட்ரம்ப்ன்றக்காக அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சின்ன படங்கள் வரும்போது பெரிய படங்கள் வந்து ரீ ரிலீஸ் படம்லாம் வந்து ரொம்ப காலி பண்ணிருக்கு. சின்ன படங்களே உங்களுக்கு தெரியும், நீங்களும் நிறைய வாட்டி பேசிருக்கீங்க ரீ ரிலீஸ். இப்போ உங்க படமும் ரீ ரிலீஸ் வந்து ஆட்டோகிராஃப் சொல்றீங்களா? அது படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? இல்ல ஆட்டோகிராஃப் வந்து அது வந்து தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிற படம் தான். எத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்போ நாங்கள் நாளைக்கு இல்லைன்னா கூட எங்களுடைய பசங்க வந்து அந்த படத்தை பார்த்தா கூட அது நிச்சயமா பாடமும் தன் வாழ்க்கையாகவும் இருக்கும். அது இன்னைக்கு இல்லை, சேரன் சார் எடுத்த இந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன், அவரை மாதிரி ஒவ்வொரு இயக்குனருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும்னு தான் ஆசை இருக்கு. எல்லாராலையும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை உருவாக்க முடியுமானா தெரியாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு இந்த கப்பல் கிடைச்சிச்சு, ஏறி கரையை சேர்ந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அதுக்கு அதான் ரீரிலீஸ் நல்லது தானே. இப்போ முன்னாடி வந்து சார் ஃபிலிமில் நம்ம இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ரீரிலீஸால் இப்போ முதல் படம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஓடி இருக்காது, ஆனால் ரீரிலீஸில் அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து வருமானம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது முன்னாடி நடந்தது. ஏன்னா நம்ம ஃபிலிமில் அந்த 99 இந்த காலகட்டங்களில் தெரியும், அதுக்குன்னு இந்த படங்கள் தனியாக ஓடும். அந்த காலகட்டங்களில் ஓடுற காலம் இப்போ திருப்பி அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லது. அது ப்ரொடியூசருக்கு வருமானம் வந்தால் சந்தோஷம் தானே. அன்னைக்கு விட்ட ஒரு விஷயங்களில் இன்னொரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? ஏன்னா இன்னைக்கு ராயல்ட்டின்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்குமே அந்த விஷயங்கள். அந்த காலகட்டத்தில் படம் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. இப்போ இன்னைக்கு படம் பண்ணுறவங்க டிஜிட்டல் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே இனி வர தயாரிப்பாளர்கள் கரெக்டாக, அது ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ வந்திருந்தாங்க, அவங்களாம் வந்து கரெக்டாக கைட் பண்ணாங்கன்னா 100% ஒரு சிறு தயாரிப்பாளர் இல்லை, எல்லாருமே சேஃபாக கூடிய. இப்போ இவர் வந்திருக்காரு, ஒரு 2 கோடி ரூபா படம் போடுறாருன்னா அந்த 2 கோடி ரூபா வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும், எக்ஸ்ட்ரா லாபம்ன்றது அடுத்து. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, யூனியன்லலாம் இருக்கிறாங்க, அவங்க வடிவமைச்சா இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் சேஃபாக முடியும். எங்களுக்கு மாதிரி கலைஞர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் சினிமா வேலை இல்லைன்னா கட்டட வேலைக்கும் வேற கூலி வேலைக்கும் போகக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. அதை மாற்றுறதுக்கான சூழல் நம்ம திரைத்துறை எப்பயுமே நல்லா இருக்கணும். அதுக்காக எங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கோ அதை எப்பயுமே செய்வோம். ஸோ எங்களுடைய பொறுப்பு இன்னைக்கு என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய வயசுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் நான் என்ன என்னால் முடியுமோ அதை இந்த திரையுலகத்துக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உதவும் மனிதம் அறக்கட்டளை மூலிமா என்னுடைய நண்பர்களை இணைச்சு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். இது பிளாக் பாண்டி செய்யறதில்ல, நான் வந்து வெறும் பாலம் தான். பணம் கொடுக்குறவங்க யாரோ நான் போய் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு இந்த சமூகத்துக்கும் என்னால் செய்கிறேன். கண்டிப்பாக திரைத்துறைக்கும் என்னுடைய வெற்றி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் போகும்போது நிச்சயமாக என்ன எல்லாமே நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். கனவுகள் இருக்குது, இறைவன் வழி விடுறோம். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு அதை நடக்கும் நம்புகிறேன். ஐயா ஐயா வாங்க. ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல அதுதான் இப்ப பேச வேண்டிய இடத்துல நான் இல்லையே. நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தாலோ இல்ல நடிகர் சங்க தலைவராக இருந்தாலும் நான் அதை முன்னேறி பேசலாம்.
இப்பதான் நான் மெம்பர் ஆகி உள்ள நல்ல மெம்பரா சேர்த்துருக்காங்க. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லி வெளியே போடான்னு சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஐயா நீங்க இங்க வாங்க, உங்க முகத்தை காட்டணும், வாங்க. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு முதல் நன்றி வந்து திரு பூலகம் ரவிக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம ஜியோ ராஜகோபால் சார், அடுத்தது சசி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 2 படத்துக்கும் ஒளிப்பதிவாளரும் ஒர்க் பண்ணேன். அது ஒரு கலரு, எதுனா அது ஃபாரின்னு, அது ஒரு தனி கலரு. அதே நேரத்தில் இது வந்து ஃபுல்லாக வில்லேஜ், அதுக்கு தகுந்த கலராக பண்ணியிருக்கேன். ஆமாம், ஏன்னா இந்த 2 படத்துலையும் ஒர்க் பண்ண பிறகு யாருமே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இயக்குனராக ஆகிறதுக்கு. அது திரு பூலோகம் சாரும் திரு ராஜகோபால் சாரும் சசி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இது அதாவது ரொம்ப நாள் கனவு எனக்கு. இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒளிப்பதிவு பண்ணிவிட்டு பின்னாடி இயக்குனர் ஆகணுன்ட்டு. அந்த படம் வந்து காமெடி படமாக தான் பண்ணுறேன். ஸோ மிகப்பெரிய நன்றி திரு பூலோகம் ரவிக்கும் ஜியோ ராஜகோபால் சாருக்கும் சசிக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட அடுத்த படத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது அந்த ஒரு காரணம் தான், யார் நான் இயக்குனராக ஆகிறதுக்கு டி ராஜேந்திர சாரும் ஒரு காரணம். ஏன்னா அவர் வந்து அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சீனை வந்து ரசித்து அவர் எடுப்பார். அங்கே ஒரு சோகமான சீன் நடந்ததுன்னா இவர் அழுவார் ஆக்சுவலாக. அந்த ஒரு விஷயமும், அதே நேரத்தில் நான் வந்து ஜீன்ஸ் ஒர்க் பண்ணும்போது சங்கர் சார்கிட்ட படித்த அனுபவம், எங்கள் குருஜி அசோக்குமார் சாரோட நான் ஒரு 10 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜீன்ஸு, பர்ஃப்யூம் கார்டன், டீஃபா பாக்ராத்து, இந்த மாதிரி நான் ரகசிய போலீஸு, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் அசோசியேட்டாக நான் ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட அந்த ஒளிப்பதிவு விஷயங்களை நான் நல்லா பயிற்சி எடுத்து இந்த 2 படத்துக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ அழகாக ஒரு இயக்குனரோட எவ்வளோ அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ ஒத்துழைப்பு கொடுத்து நான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை இயக்குனராக ஆக்குது. அது மிகப்பெரிய நன்றி திரு சசி அவர்களுக்கு. நாங்கள் இந்த 3 படத்தையும் வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு போராடுறோம். நன்றி. ஸோ இந்த 2 படத்துக்கும் சசி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா குறுகிய காலத்தில் என்ன நம்பி இங்கே வந்து இதை எங்களுக்கு உதவி செய்ததுக்கு எனக்கு நன்றி சார். ஃபஸ்ட்டு ராஜகோபால் சாருக்கு என்ன தேங்க்ஸ், அதுக்கப்புறம் சசி சாருக்கும் தேங்க்ஸ், ஏன்னா என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த படம் ரஷ் எல்லாம் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு எனக்கே க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்குது எப்படி வரப்போகுதுன்றதுக்காக. ஸோ அடுத்தது உங்களை மீட் பண்ணும்போது எடிட் பண்ணிவிட்டு இந்த படம் ஃபுல்லாக வந்து எப்படி வந்திருக்குன்றதை எடிட் பண்ணிவிட்டு ஆடியோ லான்ச்சில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் இதுக்கு எல்லாரும் வந்து உங்களுடைய நேரத்தை செலவழித்து வந்திருக்கீங்க. இது வந்து சசிகுமார் பாலா அவர்களுக்கு வந்து பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம், அவர் வந்து நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்டார்களாக வச்சு படம் பண்ணுற அளவுக்கு அவர் பெரிய ப்ரொடியூசராக வளர்கிறதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் தான் ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்றத வரலாறு சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.